வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம வெத்தலை துவையல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த துவையல் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துவையல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சளி இருந்தது அப்படின்னா இந்த துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் சரியாயிரும். இந்த வெத்தலையை வச்சு நம்ம ரசமும் செய்யலாம், அதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த ரசம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, வெத்தலை 4 அல்லனா 5 எடுத்துக்கோங்க, தேங்காய் 2 துண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். பருப்பு லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இது லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதையும் லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெத்தலை துவையலோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. அதனால் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியெல்லாம் வந்து சீக்கிரத்தில் சரியாயிடும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துறோம். புளியை நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் அந்த வெத்தலையை சேர்த்துடலாம். வெத்தலையை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம நடுவில் இந்த கம்பை பிச்சுட்டு இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக பிச்சு உள்ளே சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா வெத்தலையுமே நம்ம பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெத்தலை நல்லா ஃப்ரை ஆயிடட்டும். இது ரொம்ப டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். அது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெத்தலையுமே சேர்த்து நம்ம வந்து தண்ணி விட்டு அரைச்சி துவையல் மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வெத்தலை துவையல் ரெடி. இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.